ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஊர்லேருந்து எங்கள் அண்ணன் வந்திருக்காங்க. என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேரிகோல்டு பிஸ்கெட் ஒரு பேக் ஃபுல்லாக வாங்கிட்டு இருக்காங்க. இது வந்து டைகர் பிஸ்கெட், அது ஃபுல் பேக்கு. இது ஊரில் கிடைக்குங்க, இங்கெல்லாம் கிடைக்கிறதில்ல. இது 2 பாக்கெட், பெரிய பாக்கெட் சேமியா பாக்கெட்டு. அதுக்கப்புறம் பூண்டு, அது ஊரில் ரொம்ப கம்மி ரேட்டுன்னு சொல்லிட்டு பூண்டு 1 கிலோ வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் வாழைக்காய், அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. கிடைக்கும் இங்கேயும், இருந்தாலும் அவங்க ஊருக்கு வரும்போது எதாவது எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பேக்கில் பார்த்தீங்கன்னா மிளகா, புளி, இன்னொன்று பாயசம் செய்வோம் பாருங்க, அந்த சேமியா. அதுக்கப்புறமாட்டுக்கு என் பசங்களுக்கு ஸ்நாக்ஸு அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது புளி கூட ஊரில் கம்மி ரேட்டுங்க. நம்ம இருக்கிறது பெங்களூரு, அவங்க இருக்கிறது வேலூர், குடியாத்தம், அங்கே வந்து கம்மியாக கிடைக்கும். அது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் சேமியா பாக்கெட் 1. நம்ம என்ன தான் நம்மக்கிட்ட இருந்தாலே நம்ம அண்ணா வாங்கிட்டு வந்து கொடுத்தா பாரு, அண்ணா தங்கச்சி வாங்கிட்டு வந்துருக்காங்கன்ற ஒரு சந்தோஷம் இல்லையா? அதனால் மிளகு பாக்கெட்டு. அதுக்கப்புறம் இந்த ஊர்லெல்லாம் சக்தி மசாலா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். சக்தி மசாலா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, அப்புறம் மஞ்சள் தூள், அப்புறம் வேறு என்ன இருந்துச்சு, கடலக்கொட்டை, கடல, ஜவ்வரிசி, அதுக்கப்புறம் இந்த பட்டாணி வகைங்க எல்லாமே வாங்கிட்டு இருந்தாங்க. மூக்கல்ல, அதில் வெள்ளை, பிளாக்கு, அப்புறம் பெருங்காய டப்பா, மிளகாத்தூள் ஊர்லேருந்து அடிச்சு எடுத்துன்னு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் காராமணி கொட்டை, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, எல்லாம் இருந்தால் இது சைல்டிஷாக இருக்கும். இருந்தாலையும் அண்ணா வாங்கிட்டு வந்து கொடுத்தா வேணான்னு சொல்லக்கூடாது. அப்புறம் அவருக்கும் மனசு கஷ்டப்படும். அங்கேருந்து நான் எடுத்துகிட்டு வரேன், வேணான்னு சொல்கிறேன் அப்படின்வாரு. சரி, அதுக்கப்புறமாட்டுக்கு இன்னும் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் உள்ளே இருந்துச்சுங்க. ஒன்றா எடுக்கும் வந்துட்டே இருக்குது. இந்த பேக்கும் ஊர்லெல்லாம் கம்மி ரேட்டு. எப்படின்னா, இந்த பெரிய பேக், ஒயர் பேக் பார்த்திங்கன்னா 650, அதோட கொஞ்சம் கம்மி ரேட் ஆகுது 550 அந்த மாதிரி. அப்புறம் பாருங்கள், சின்ன வத்தல் பப்படம்னு சொல்லுவாங்களா அது. அதுக்கப்புறம் இந்த மிளகாத்தூள் பாக்கெட்டு, அது எடுக்க வந்துன்னே இருக்குதுங்க. ஜவ்வரிசி எல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 1 மந்த்துக்கு மளிகை செலவு ஃபுல்லாக வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. வாங்கி வந்து கொடுத்துட்டு அவர் 2 நாள் இருந்துட்டு அது ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அண்ணா அண்ணி வேலைக்கு போகிறாங்க. அதனால் பசங்க 2 பேரும் விட்டுட்டு நான் ஊருக்கு போயிட்டு வரேம்மா, 2 வாரம் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அங்கே பச்சை பயிறு, வெள்ளை பட்டாணி, காராமணி, இந்த கருப்பு சுண்டல் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பெருங்காய டப்பா கூட வாங்கிட்டு வந்துட்டு இருந்தார். எல்லாம் 1 மந்த்துக்கு மளிகை செலவு ஃபுல்லாக வச்சு நல்லா யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்காங்க. வந்தாங்க. அதுக்கப்புறமாட்டுக்கு எல்லோரும் இருந்தாங்க. எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறமாட்டுக்கு எங்கள் அண்ணா பொண்ணு பெரியவ 10th படிக்கிறா. May 20க்கு ரிசல்ட்டான். அப்போ வந்து கூட்டிகிட்டு போகிறோமா, அது வரைக்கும் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விட்டுட்டு போயிருக்காங்க. எல்லாம் வந்து அண்ணன் உடனே எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தாங்க. சரி, நான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த அப்பளம் சொல்லாமல் போயிருந்தேன். அப்பளம் வந்து பெருசு தட்டு சைஸுக்கு வருதுங்க. நம்ம சாப்பிட்ற பிளேட் அந்த சைஸுக்கு வருதுங்க. அப்பளம் பொரிச்சா அவ்வளோ பெருசு வருதுங்க. இங்கேயும் கிடைக்கிது. இருந்தாலும் அவர் அங்கே நல்லாயிருக்கும், தங்கச்சிக்கு வாங்கின்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டு வந்திருக்காரு. நான் வீடியோக்காக அவருன்னு சொல்கிறேன், நான் வானா போனான்னு தான் சொல்லுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ. பாய்.